இது கிளாரட் வலை ஒலி, உள்ளமெங்கும் எரை ஒலி. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. மூவொரு இறைவனாக எங்களோடு வீற்றிருந்து தந்தை, மகன், தூய ஆவியானவராக எங்கள் முன்பாக எழுந்தருளியிருக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். உம்மால் படைக்கப்பட்ட அகில உலக உயிரினங்களோடு, உயிரற்றவைகளோடு, உம்மால் சிறப்பாக உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் உம்மை தலை வணங்கி ஆராதித்து உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருப்பவரே, எங்களது இன்றைய அன்றாட சூழலில் நீர்தாமே எங்களுக்கு ஆறுதலாகவும் எங்களை தேற்றுகின்றவராகவும் எங்களை அரவணைப்பவராகவும் எங்களது அழுகையின் குரலுக்கு செவிமெடுப்பவராகவும் இருக்கின்ற வேளையிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தலை வணங்கி ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை எங்களுள் வாழ எங்களுடன் இருக்க உம்மை அன்புடன் வரவேற்கின்றோம். தூய ஆவியாராம் பெருவிழாவாம் என்று நீர் வாக்கு அளித்தபடி துணையாளரை எங்களுக்கு அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெந்தகோஸ்தே திருவிழாவிலே உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையிலே தூய ஆவியானவரின் அருட்கொடைகள் சிறப்பாக எங்களுக்குள்ளும் அவர் தருகின்ற அருமையான கனிகளை எங்களது உள்ளத்திலும் எங்களது குடும்பங்களிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலும் இந்த உலகம் முழுவதும் தர வேண்டும் என்றும் தூய ஆவியானவரை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உமது பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. இந்த ஆராதனை வேளையில் தூய ஆவியானவருடைய வல்லமை எங்களோடு இருப்பதாக. இதனால் மனம் சோர்ந்து இருப்பவர்கள், மன கவலையில் இருப்பவர்கள், மனவேதனையில் இருப்பவர்கள்,
நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று பயத்தோடு இருப்பவர்களுடைய உள்ளத்திலே உமது ஆறுதலான வார்த்தைகளையும் உமது ஆறுதலான அருளின் கொடையையும் நம்பிக்கையையும் கொடுத்து எங்களை வாழச் செய்ய இதோ தூய ஆவியாருடைய பாடல்கள் வழியாக உம்மை ஆராதிக்கின்றோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நீதம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நீதம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமாம் அன்பு ஆண்டவரே, உமது ஆவியினால் என்னையும் எங்களது குடும்பத்தையும் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் நிரப்பும். நோய்களினாலும் துன்பத்தினாலும் வெட்டுக்கிளிகளாலும் பல்வேறு சோதனைகளினாலும் தவித்தோடு இருக்கின்ற எங்களது மக்களது உள்ளத்திற்கு உமது ஆறுதலை தாரும். அன்று தாவீது அரசர் தன் நாட்டிலே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த பொழுது அவர் வேறு யாரையும் தேடுவதை விட உம்மை தேடினார், உமது அருளை தேடினார், உம்மை மகிழ்ச்சியோடு ஆடி பாடி புகழ்ந்து பாடினார். எனவேதான் நீர் அவரை ஆசீர்வதித்தீர், நாட்டிலே அமைதியை அடைய செய்தீர், பகைவர்களை அழித்தொழித்தீர். இதோ அந்த தாவீதின் அரசரின் வழியாக திருப்பாடல் 34:1-10 நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
திருப்பாடல் 34 1-10 முடிய. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆமாம் அன்பு ஆண்டவரே, இந்த ஏழை கூவி அழைத்தான், நீர் அவனுக்கு செவி சாய்த்தீர். எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அவனை விடுவித்தீர். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நீர் படைத்த இந்த உலகமானது பயத்தினாலும் கலக்கத்தினாலும் மனவேதனைகளினாலும் கண்ணீர் துளிகளினாலும் பொருளாதார வீழ்ச்சிகளினாலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு பகுதிகளாக நடந்தும் சைக்கிளிலும் ரயிலிலும் பேருந்திலும் செல்லுவதை பார்க்கின்ற பொழுது எங்களது உள்ளம் பதறுகின்றது. அன்பின் ஆண்டவரே, இதோ உமது ஆற்றலினாலே எங்களது நாட்டு தலைவர்கள், எங்களை ஆளுகின்றவர்கள், வழி நடத்துகின்றவர்கள் அனைவருக்கும் நீர் எங்கள் மீது காட்டிய இரக்கத்தை அவர்களும் காட்டி இந்த மக்களை அரவணைக்கக்கூடிய தலைவர்களாக இருக்க நீர் உமது அருளையும் ஆசிரையும் பொழியும். அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தின செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்களை சுற்றி இருக்கின்ற ஆபத்துகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் மனம் கலங்கி இருக்கின்றோம், அச்சப்படுகின்றோம். இந்த சோதனைகளும் இந்த தண்டனையும் எங்களுக்கு தேவையா என நாங்கள் ஏங்கி தவிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, அதே வேளையிலே தினந்தோறும் செய்தித்தாள்களிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் செய்த பாவங்கள் எங்களது கண்கள் முன்பே நிற்கின்றன. தனிப்பட்ட விதத்திலும் குடும்பங்களாகவும் நாட்டிலும் சமூகத்திலும் ஏன் உலகத்திலும் நடைபெறுகின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், உமக்கு எதிராக செய்யப்படுகின்ற இரத்த பழிகள், இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களது உள்ளம் பதறுகின்றது. அம்மா, இதோ நாங்கள் எங்களுடைய பாவத்தினாலே ஒருவேளை இது தண்டனையின் காலமோ என்று அச்சப்படுகின்ற அளவிற்கு எங்களது உள்ளத்தை நெருடிக் கொண்டிருக்கின்றது. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே எங்களது குற்றங்களுக்காக, எங்களது பாவங்களுக்காக உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க ஆசைப்படுகின்றோம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பல நேரங்களிலே உமது அன்பை புறக்கணித்து இருக்கின்றோம், உமது கட்டளைகளை புறக்கணித்து இருக்கின்றோம், மனித நெறிகளை புறக்கணித்து இருக்கின்றோம், சமூகத்தில் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை புறக்கணித்து இருக்கின்றோம். இதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று தனித்தனியே வாழுகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. அனைவரும் ஒற்றுமையோடு இருப்பாராக என்று நீர் வேண்டிக் கொண்டீர். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தனித்திரு என்கின்ற அளவிற்கு நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, இதற்கெல்லாம் அடித்தளமாக இருப்பது எங்களது குற்றங்கள், எங்களது பாவங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே தூய ஆவியானவருடைய பாடலின் வழியாக எங்களது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றும், எங்களது குடும்பத்தினுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றும், இந்த நாட்டிலே இருக்கின்ற அநீதிகள், அக்கிரமங்கள் செய்த அனைத்து பாவ பரிகாரமாக இந்த ஆராதனை நேரத்திலே அனைவரின் சார்பாக தூய ஆவியானவருடைய துணையை நாடி விடம் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். பரிசுத்த ஆவியே,
என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்ற வேளையிலே எசேக்கியேல் புத்தகத்தில் 18:21 வாசிப்பது, தீயவரே தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். எனவே பாவ மன்னிப்பின் வழியாக நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உம்மிடம் வந்திருக்கின்றோம். வாழ்வு கொடுக்க வந்தேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமான இயேசுவே, இன்று தினந்தோறும் செய்தித்தாள்களிலே பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொடுமையான கொரோனா தொற்று நோயால் மடிந்து கொண்டு இருப்பதையும், காற்று தீயை போல பரவி கொண்டு இருப்பதையும், இதனால் குடும்பங்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு பொருளாதார இழப்பினாலும் உற்றார் உறவுகளை இழந்து தவிக்கின்ற இந்த வேளையிலே எங்களது குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களது பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு புதியதொரு மனமாற்றத்தையும் புதியதொரு வாழ்வையும் தாரும் ஆண்டவரே. இந்த உலகமானது தண்டித்து அழித்து விடப்படாமல் புதுப்பித்து புதுமையான மக்களாக வாழ நாங்கள் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த பெந்தகோஸ்தே நாளிலே எங்களது பாவங்களுக்காக மன்னித்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களது மன்றாட்டுக்களை உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 11:28, 29, 30 நாங்கள் வாசிப்பது போல, மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நீர் உறுதி தந்து இருக்கின்றீரே. இதோ எங்களது வேதனைகள், சோதனைகள், பாவங்கள் அனைத்தையும் உம் நுகத்திலே வைத்திருக்கின்றோம். உம் தோள் மீது சுமத்தி இருக்கின்றோம். எனவே நீரும் எங்களோடு இருந்து எங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களது வழியை ஏற்றுக்கொண்டு, உமது சிலுவையில் நீர் எங்களது பாவங்களுக்காக உயிர் நீத்தீரே. அதோடு எங்களது துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு நீர் உயிர்த்து புது வாழ்வு கொடுத்தது போல எங்களுக்கும் புது வாழ்வை தர வேண்டும் என்று தூய ஆவியானவருடைய பாடலின் வழியாக உம்மிடம் எங்களது மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா வரமும் நிரம்பி ததும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. எல்லா வரமும் நிரம்பி ததும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி
இனிய ஸ்நேக தேவனே, உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனை அருள் புரியுவாய். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நற்கதி பெற செய்குவார். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும். ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும். தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. ஆமாம் ஆண்டவரே, இதோ உம்மை நேரடியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களது குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நீர் கொடுத்து அவர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக வாழ செய்யும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் உறவுகளினாலே பிரிவினாலே வருத்தப்பட்டு வாடிக்கொண்டே இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் உமது அருளாசிரியர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரையும் உமது அன்பின் கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. இதோ இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டு இருக்கின்ற தூய ஆவியானவருடைய வருகை அன்று கோழைகளாக இருந்த சீடர்களை உசுப்பி விட்டு அவர்கள் எந்த விதமான பயமும் இன்றி அவர்களது எல்லா மக்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தது போல, திடத்தை நீர் கொடுத்தது போல, பயத்தை நீர் நீக்கியது போல, இறை ஆற்றலையும் வல்லமையையும் ஞானத்தையும் கொடுத்து அகில உலகமெல்லாம் சென்று இவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கு துணையாக இருந்தது போல, உமக்காக அவர்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய வல்லமையை நீர் கொடுத்தது போல எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. கோழைகளாக நாங்கள் இல்லாமல் வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் சவால்களையும் ஏற்று அதன்படி உமது அருளின்படி வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ இக்கட்டான இச்சூழ்நிலையிலே எத்தனையோ பேர் துன்பங்களிலும் துயரங்களிலும் வாடிக்கொண்டே இருக்கின்ற உமது பிள்ளைகளாகிய எங்களை நல்லதொரு பெற்றோராக தந்தையும் தாயுமாக இருந்து எங்களது அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டு இருப்பதற்காக, எங்களது இந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொண்டு வருவதற்காக, இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு வருவதற்காக அன்பின் ஆண்டவரே, இதோ எங்களது உள்ளமார்ந்த நன்றியை நாங்கள் உமக்கு செலுத்துகின்றோம். மத்தேயு 8:13 சொல்லப்பட்டு இருப்பது போல, பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம்,
நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றீரே. இதோ அந்த நேரமே அந்த பையன் குணமடைந்தான். இதே போன்று நாங்களும் குணமடைய, உள்ளத்தில் இருக்கின்ற காயங்கள் அகல, பாவங்கள் மன்னிக்கப்பட நீர்தாமே எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் தர வேண்டும் என்றும் தூய ஆவியானவருடைய பாடலின் வழியாக நாங்கள் என்றென்றும் உமக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியுள்ள மக்களாக இருக்க உமது அருளையும் ஆசிரையும் தாரும் ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆண்டவரே, அன்றும் அன்பான சீடர்கள் உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். கோழைகளாக இருந்தவர்களை, இருளில் அடைந்து கிடந்தவர்களை உன் தூய ஆவியின் துணையாலே, வல்லமையினாலே அவர்களுக்கு திடம் அளித்தது போல இன்றுள்ள துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றலையும் வல்லமையும் தர உம்மை வேண்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மன்றாட்டுக்களையும் எங்களது ஆராதனையையும் நன்றியையும் நாங்கள் வேண்டிக் கொண்ட மன்னிப்பையும் நீர்தாமே கொடுத்து என்றும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாக என்றென்றும் மன மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் வாழற உம்மை வேண்டுகிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி இந்த ஆராதனையை இறுதி செய்வோம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பின் ஆண்டவரே, உமது தாயை நாங்கள் மறக்க கூடாது. உமது தாயானவள் உமக்கு மட்டுமல்ல, எங்கள் அனைவரின் தாயாகவும் இருக்கின்றார். இன்னும் சிறப்பாக துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கின்றார். எனவே அருள் நிறைந்த மரியே என்று சொல்லி அவர்களை போற்றி புகழ எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பேர் பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பேர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, மாண்புயர் கீதத்தை பாடி நாம் இந்த ஆராதனையை இறுதி செய்வோம்.
வருளான மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்